சுவாமி திருக்கோயில் மாசி பிரம்மோற்சவத்தில் 8/3/2025 சனிக்கிழமை காலை பகவான் ஸ்ரீ திருச்சேரை சாரநாத பெருமாள் அலங்காரத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். அற்புதமான வெண்மையும் கத்தரிப்பூ நிறமும் கலந்ததாகிய மாலை அணிந்து வெள்ளி கேடயத்தில் அற்புதமான தங்க நிற கிரீடம் அணிந்து மனம் மிகும் மல்லிகை மாலைகளை சூடியவராக தோளில் ஆழியும் சங்கமும் ஏந்தியவராய் வெண்பட்டுடுத்தி அழகான உத்தியானங்களும் பதக்க மாலைகளும் அணிந்தவராய் மேலே கபாடி எனப்படும் நீல நிற வெள்வெட்டை அணிந்தவராய் பகவான் காட்சியளிக்கின்றார். இந்த பெருமாளுக்கு 5 தாயார் என்பது மிக விசேஷம். சாரநாயகி, ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி மற்றும் ஆண்டாள். தாயார் சாரநாயகி கிளிப்பச்சையும் நீலமும் கலந்த பட்டுப்புடவையில் அழகாக அபயவரத ஹஸ்தத்தோடு வீற்றிருந்த திருக்கோலத்தில் அற்புதமான மாலைகளுடனும் ஆபரணங்களுடனும் காட்சியளிக்கின்றார். பகவானின் அருகில் ஸ்ரீதேவி தாயாரும் இடதுபுறம் பூமிதேவி தாயாரும் கீழ்வரிசையில் நீலாதேவி தாயாரும் ஸ்ரீ ஆண்டாளும் சேவை சாதித்து அருள்கின்றார்கள். அற்புதமானதொரு திருக்கோலத்தை இன்று நாம் கண்டு களித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அலங்காரத்தின் விசேஷம் என்ன என்பதை இன்று நாம் காணலாம். இக்கோவிலானது கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. முடிகொண்டான், குடமுருட்டி ஆறு நதிகளுக்கு இடையில் இக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அழகிய மணவாள நாயக்கர் காலத்தில் அவருடைய மந்திரியான நரசபூபாலன் அவர்களால் கட்டப்பட்டது. இந்த தலத்தின் விசேஷம் என்னவென்றால், பிரளய காலத்தில் உயிர்களை தேக்கி வைப்பதற்காக பிரம்மன் மண்ணெடுத்து ஒரு குடம் செய்து அதை அமிர்தத்தால் நிரப்பி அதற்குள் உயிரினங்களை பத்திரப்படுத்தி வைக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பானை செய்வதற்கு மண்ணெடுக்கும் பொழுது அப்பானையானது சரியாக அமையாததால் பகவானை பிரார்த்திக்க, இந்த தலத்தில் உள்ள புஷ்கரணியில் இருந்து மண்ணெடுத்து செய்வாயாக என்று பெருமாள் கூற, பிரம்மனும் இங்கு இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த அமிர்த பீஜ பாண்டத்தை செய்விக்கின்றான். சேறு நிறைந்த அந்த மண் கிடைத்ததால் திருச்சேரை என்றும் திருச்சாரம் என்றும் அழைக்கப்பட்ட இந்த தலத்தின் பெருமான் ஸ்ரீ சாரநாதன் பஞ்சசார கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கஷேத்திரமானது சாரநாத பெருமான், சாரநாயகி சாரக்ஷேத்திரம், சாரவிமானம், சாரபுஷ்கரணி என்ற பெருமையை கொண்டது. இந்த தலத்தின் இன்னொரு விசேஷம் என்ன என்றால், ஒரு முறை கங்கை பெரியவளா காவேரி பெரியவளா என்று வரும் பொழுது கங்கைதான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவள் என்ற தீர்ப்பு வழங்கப்படவே, அதனால் மனவருத்தமடைந்த காவேரியானவள் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பகவானை நோக்கி தவம் செய்கின்றாள். பகவான் அவளுக்கு அருள் புரிய எண்ணி ஒரு குழந்தையாக தவழ்ந்து காவேரியின் மடியில் அமர, வந்திருப்பது பெருமாள் என்று அறியாத காவேரி பெருமானை நோக்கி தவம் செய்தவாறு இருக்கின்றான். இறுதியில் வந்திருப்பது பெருமான் என்று உணர்ந்து பகவானை சரணடைய, பகவான் அவளுக்கு கூடிய விரைவில் உன் மடியில் நான் துயில் கொள்வேன் என்று வாக்களிக்கின்றான். அதன்படியே ஸ்ரீரங்கத்தில் காவேரி மாலையாக ஓட அந்த மணல் திட்டில் ரங்கனானவன் குடியிருக்கின்றான். காவேரி தாயாரின் மடியில் தவழ்ந்ததால் எம்பெருமானுக்கு மாமதலை பிரான் என்ற பெயர் உண்டு. வருகின்ற தெப்போத்சவத்தில், ஒவ்வொரு வருடமும் வருகின்ற தெப்போத்சவத்தில் பகவான் 5 தாயார்களுடன் உற்சவம் கண்டருளி காவேரிக்கு அருள்பாலிக்கின்றான். இப்படிப்பட்ட அற்புதமான அலங்காரத்தில் நமக்கெல்லாம் சேவை சாதித்து வரும் நம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியின் அருளை பெற்று வாழ்வின் சாரமாக அவனுடைய திருவடியை அடைவோமா. ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.